நாளைக்கு தானேம்மா வைகாசி விசாகம்? ஆமாங்க. ஆனா இன்னைக்கு நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இன்னைக்கு வந்துடுதுல்ல, அதனாலதான் விசேஷம். இன்னைக்கும் நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரசாதம் ரெடி பண்ண போறோம். அது சஸ்பென்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மாவிளக்கு மாவு தான் இன்னைக்கு நம்ம எடுக்க போறோம். அதற்கான அளவு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அரிசி நல்லா ஒரு 1 hour நல்லா ஊற வச்சுட்டு, இதுக்கப்புறமா நான் வந்து ஒரே ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்சி ஜார்ல போட்டு ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி பொடி மாதிரி நல்லா பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறமா 1க்கு 1/4 பங்கு அப்படின்ட்டு நம்ம வெல்லம் எடுத்துக்கிறோம். ஒரு பல்ஸ் மூணில் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அதிகம் வெல்லம் சேர்க்கும் போது ஒரு மாதிரி லேகியம் மாதிரி ஆகிடும். இப்போ இந்த மாவில் வந்து நெய்யை வந்து உருக்கி ஊற்றணும். நெய்யை வந்து அப்படியே ஊற்றினோன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி உருக்கி ஊற்றிக்கோங்க. நம்ம தேங்காயை உடைச்சி அந்த தண்ணியை கூட லேசாக தொளிச்சிட்டு நல்லா உருண்டைகளாக பிடிக்கலாம். நெய்யை வந்து அதிகமாக ஊற்ற வேண்டாம். பாருங்கள், நல்லா இவ்வளோ அழகாக மாவு திக்காக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா உருண்டை மாதிரி பண்ண பிறகு இந்த மாதிரி கரண்டியை வச்சு குழிவாக ஆக்கிட்டு நெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்ற ஆரம்பிச்சிடலாம். நாம் இப்போ மாவிளக்கை ஏற்றிடலாம். ஏற்றின பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாவது இந்த விளக்கு நல்லா எரியும். எரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நெய் அந்த எரிஞ்சதோட அந்த விளக்கு எரியும் போது அதோட உஷ்ணம் வந்து மாவுக்குள்ளே அப்படியே இறங்கும். மாவும் நல்லா வெந்துடும். இதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் ஒரு ஸ்பூனை வச்சு லேசாக கட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா லேயராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அறம் செய்வோம் கரம் கொண்டு. தேங்க்யூ.